Hi friends, welcome to Sikandar Stores. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா தண்டவாள இரும்புலயே தோசை தவாலயே பல வகையான மாடல்ஸ் சைஸ் நிறைய இருக்கு. வாங்க பாப்போம். இது வந்து குட்டி தோசை கல்லு. இது வந்து என்ன ஒரு உள்ளங்கை சைஸ்ல குட்டி ஆம்லெட் கல்லு. இதுல இருந்து பெருசு எவ்வளவு பெருசு வேணா நம்மளோட ஸ்டாக் இருக்கு. தோசை தவால நிறைய மாடல்ஸ் இருக்கு. ரவுண்ட் ஷேப் இருக்கு, ஸ்கொயர் ஷேப் இருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல உடன் ஹேண்டில் இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல உடன் ஹேண்டில் இருக்கு, லேசர் ஃபினிஷிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு லேசர் ஃபினிஷிங்காக இருக்கும். கையை அறுக்கவே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து எப்படின்னா பேப்பர் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம திக்னஸ் அதிகமாகனா தோசை நல்லா வரும். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து 6 இன்ச்சு, 7 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9, 10, 11, 12 இந்த மாதிரி நிறையா சைஸஸ் இருக்குது. நம்ம தோசைக்குன்னா மேக்ஸிமம் வந்து 11, 12 வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 13 இன்ச்சு வாங்கினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம தோசைக்கல்லில் வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்கொயர் டைப்பு. இது ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இது சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்கும். 10 இன்ச்சஸுக்கு 10 இன்ச்சஸ்ஸு. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷீட்லேயே வந்துடும், ஜாயிண்ட் இல்லாமல் வந்துடும். இண்டக்ஷனில் வச்சுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 வரும். 2.1 kg வெயிட் இருக்கும். இது அதுலேயே கொஞ்சம் பெருசு. இது 12 இன்ச்சஸுக்கு 12 இன்ச்சஸ் இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 kg வெயிட் இருக்கும். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 580 வரும். 4 kgக்கு மேலேயே வெயிட், 4.5 kg இருக்கும் வெயிட்டு. இது அதுலேயே வந்து 3 kg வெயிட் இருக்கும். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 400 வரும். இது எல்லாமே நான் சொல்ல ஷீட்டு சிங்கிள் ஷீட்லேயே வந்துடும். ஹேண்டில் வந்து ஜாயிண்ட் இல்லாதது. இது வெயிட் பார்த்தீங்கன்னா 3.2, 3.1 இருக்கும். இதுலேயே கொஞ்சம் நம்மளுக்கு விளிம்பு எட்ஜஸ் கொஞ்சம் விளிம்பு உள்ளது. இதை ஊற்ற எண்ணெய் வெளியே போகாது. இது வந்து எதுக்குன்னா ஒரு மீன் பொரிக்கிறதுக்கு, ஒரு பரோட்டா போடுறதுக்கு, முட்டை பரோட்டா போடுறதுக்கு, இந்த மாதிரி போட்டு அடிக்கிறதுக்கு எண்ணெய் வெளியே போகாமல் சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விளிம்பு வச்சு வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 300, 350, 400 இந்த ரேஞ்சில் இருக்குது. இது எல்லாமே வெயிட்டை பொறுத்து வரும். இதுலேயே நல்லா திக்காக வேணும் அப்படின்னா ஸ்கொயரில் நம்மகிட்ட திக்காக இருக்குது. இது சைஸும் நல்ல பெரிய சைஸாகவும் இருக்கும். இது 15 இன்ச்சஸ் இருக்கும். இது 10 kg வெயிட் இருக்கும். நல்லா பெரிய சைஸு. ஆனால் இதுக்கெலாம் வந்து பெரிய பர்னர் வேணும். 15 இன்ச்சஸுக்கு 15 இன்ச்சஸ் இருக்கும். ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கும். இது வந்து 1100 rupees வரும். இது ஒரு மாடல் இப்போ புதுசாக வந்திருக்கு. இதோடைய திக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இது 11 இன்ச்சஸ் வரும். இது 490 வரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.5 kg இருக்குது. ஒரு 490 வரும். அது 11 இன்ச்சஸ் இருக்குது. எல்லாமே தோசை ரோஸ்ட் மாதிரி வரும். அதுலேயே 12 இன்ச்சஸ் இருக்குது. இது 12 இன்ச்சஸ்ஸு. நல்லா அகலமாக கை பிடிச்சி தூக்குற மாதிரி லைட்டாக கான்கேவா தோசை ஊற்றுறது நல்லா பிரமாதமாக இருக்கும். இது வந்து ஒரு 11 இன்ச்சஸ் இருக்கும். 2.2 kg இருக்கும். 260 rupees வரும். இதுலேயே வந்து கொஞ்சம் குழிவாக வந்து நாங்கள் மீன் பொரிக்கணும், ஒரு கொஞ்சம் ஷாலாவாக வேணுங்கிறவங்களுக்கு இது 200 rupees வரும். இது இப்போ லேட்டஸ்ட் நல்லா ட்ரெண்டிங்கில் போகுது. மீன் பொரிக்க சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றினா வெளியே வலியாது. வெறும் 200 rupees 11 inches சைஸ் இருக்கும். அப்புறம் இந்த தோசை தவாலே டபுள் சைடு ஆங்கிள் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 420 வரும். 3 kg வெயிட் இருக்கும். வெயிட் குறைஞ்சா ரேட்டு குறையும். இதெல்லாம் வெயிட் பேஸ்லாம் வரும் ரேட்டு. இது ஃபுல் ஃப்ளாட் இருக்கும். இது வந்து லைட்டாக கொஞ்சம் கான்கேவாக வரும். இதுவும் அந்த 420 வரும். 3 kg வெயிட் இருக்கும். இப்போ நம்ம தண்டவாள இரும்புலேயே வந்து உடன் ஹேண்டில். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இண்டக்ஷன் வச்சுக்கலாம். கை சுடாமல் இருக்கும். சில பேருக்கு எனக்கு பிடிக்க சூடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காண்டி இது ரவுண்ட் ஷேப்லேயே உடன் ஹேண்டில். இது வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே உடன் ஹேண்டில். திக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 வரும். 3.3 kg வெயிட் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4 kg இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700 வரும். 4 kg வெயிட்டு 700 rupees. 3.2 kg தான் 600 rupees வரும். இது எல்லாமே வந்து எப்படின்னா குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றினா பேப்பர் மாதிரி வரும். இதில் மேக்ஸிமம் நீங்கள் வெயிட் வாங்க 4 kg வெயிட்லேயே ஸ்கொயர்லாம் வாங்க நல்லாயிருக்கும். வெயிட் குறைய சென்டரில் கருக ஆரம்பிச்சிடும். இப்போ தோசை தவாலே வந்து இது 11 இன்ச்சஸ்ஸு. ஒரு 2 kg வெயிட் இருக்கும். 2 kgனா ஒரு 280 வரும். ஒரு 2.5 kgனா 350 வரும். இது வந்து லைட்டாக கான்கேவாக இருக்கும். இது வந்து அதில் ஃப்ளாட் பேஸு. 2.5 kgனா ஒரு 350 வரும். இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ளாட்டாக ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். கையை அறுக்காது.
எல்லாமே வந்து லேசர் கட்டிங்கில் வரும். லேசர் கட்டிங் போது திக்காக இருக்கும்போது தோசை நல்லா வரும். சிங்கிள் சீட்லேயே வந்துடும். சிங்கிள் சீட்னா என்னென்னா கழுவும் போது அந்த இடத்துல அழுக்கு ஓட்டாது, நம்ம கழுவும் போது கையை காலை கிளிக்காமல் இருக்கும். தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். இது வந்து தண்டவாளம் இரும்பும்பாங்க. இது வந்து பழைய காலத்து தண்டவாளத்தில் அடித்து செய்கிறது, ஃபுல்லி ஹேண்ட்மேடு. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் ஹோட்டலில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது ஹோட்டல்லே வச்சு சின்ன தவா. இது 12 inches இருக்கும், 5 kg வெயிட் இருக்கும். ஒரு 650 வரும், 650 ரூபா வரும். இதில் ஃப்ளாட் வேணால் ஃப்ளாட் இருக்குது. இது அதுலேயே ஃப்ளாட் பேஸு 5 kg வெயிட் இருக்கும். ஒரு 650 வரும் ரேட்டு, 650 ரூபா வரும். இதில் டபுள் சைடு ஹேண்டில் வேணாலும் டபுள் சைடு ஹேண்டில் இருக்குது. அதே வெயிட்லேயே 12 inchesலேயே கான்கேவும் இருக்குது, ஃப்ளாட் பேஸ் இருக்குது. இது 4 kg வெயிட் இருக்கும், 550 வரும். 5 kg தான் 650 வரும். எல்லா சைஸும் எல்லா வீட்லேயும் நம்மளோட ஸ்டாக் இருக்குது. எல்லாமே நம்ம காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம உங்களோட கஸ்டமர்ஸ் காமிக்கிறோம். மேலும் மேலும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோஸ் போடுவோம். தோசை தவா இதில் பெருசும் இருக்குது, 13 inches இருக்குது. 13 inch நல்லா பெருசாக இருக்கும். அந்த சில பேர் பெரிய தோசை துவைக்கிறாங்களா, பெரிய பேப்பர் ரோஸ்ட் தவா. இது 13 inches இருக்கும், 13 inches. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 kg இருந்தால் 520 வரும். ஒரு 5 kg இருந்தால் 650 வரும். நல்லா கனமாக வாங்குறது பெஸ்ட்டு. இது ஒரு 650 ரேஞ்சு வாங்க நல்லாயிருக்கும். 13 inches இருக்கும், பெருசாக இருக்கும். எல்லா மாடலும் எல்லா சைஸ்லையும் இருக்குது. இப்போ கஸ்டமர்ஸுக்கு வந்து பெருசாக வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் வேணும், என்ன சைஸில் வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நிறையா நம்மகிட்ட கஸ்டமர்ஸுக்கு நிறையா ஐட்டம்ஸாக கல் சட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருங்க. ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது. தயவுசெய்து ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். வாட்ஸ்அப் பண்ணாலும் உடனே ரிப்ளை வரும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு கடையோட லொக்கேஷன் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நாங்கள் லொக்கேஷன் அனுப்பிடுவோம். அதை ஃபாலோ பண்ணி வந்துடுங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுக்கு கொரியர் வந்துடும். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நாங்கள் சொன்னது பூராமே கடையில் வச்சு விற்கிற பொருளுடைய ரேட்டு தான் சொல்லியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கொஞ்சமாக தான் வரும், ரொம்ப வராது. அந்த கொரியர் சார்ஜ் சேர்த்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் கொரியர் வீட்டுக்கே சேஃபாக அனுப்பிடுவோம். சப்போஸ் டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நாங்கள் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவோம். அதாவது வெயிட்டாக இருக்குது, எனக்கு சைஸ் பிடிக்கலை, ஃபினிஷிங் நல்லா இல்லைன்னா அது கஸ்டமர் பொறுப்பில் தான் மாற்றிக்கிறணும். டேமேஜ் ஆனால் நம்ம ஃபுல்லாக மாற்றி கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரீ டயத்தை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நம்ம கடை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸுங்கிறது கிழக்கு கோபுரத்து பக்கத்தில் அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில், அதாவது அம்மன் சன்னதியோட வாசல்லே நம்ம கடை இருக்குது. பிரம்மா ஜவுளி கடைன்னு கேட்டால் யாருனாலும் சொல்லிடுவாங்க, அது பக்கத்து கடை. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கோயிலுடைய பார்க்கிங் இருக்கும், அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் கூகுளில் போட்டிங்கன்னாவே வந்து டெம்பிள் பார்க்கிங் உள்ளே போட்டுட்டு கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா நம்ம கடைக்கு வந்துடலாம்.